சென்னை மயிலாப்பூரில் புதிய குடியிருப்புகளை கட்டித் தருவதாக கூறி தங்களை ஏமாற்றி விடியா திமுக எம்எல்ஏ வேலு உள்ளிட்டோர் வெற்றி பெற்று விட்டதாக பொதுமக்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளனர். மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 121வது வார்டு பப்பு மஸ்தான் தர்கா மற்றும் பாரதிதாசன் நகரில் கடந்த 1974ஆம் ஆண்டு குடிசை மாற்று வாரியத்தால் 288 குடியிருப்புகள் கட்டப்பட்டன. சுமார் 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கட்டிடம் மிகவும் சிதலமடைந்து எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இவற்றை இடித்துவிட்டு புதிய குடியிருப்புகள் கட்டித்தர நடவடிக்கை எடுப்பதாக கூறி கடந்த தேர்தலில் திமுகவினர் வாக்குகளை பெற்று வெற்றி அடைந்துள்ளனர். இந்த நிலையில் மயிலாப்பூர் திமுக எம்எல்ஏ வேலு மற்றும் 121வது வார்டு கவுன்சிலர் நந்தனம் மதி ஆகியோர் வாக்குறுதி அளித்து தங்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வெறும் அசம்பாவிதம் ஏற்படும் முன் புதிய குடியிருப்புகளை கட்டித்தரவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நோட்டீஸ்லாம் ஒட்டி போயிட்டாங்க. நாங்கள் 28,000 ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதோட சரிதான். அதுக்கப்புறம் எவனோ இந்த பக்கம் எட்டி பார்க்காததுனால இருக்கிறதுல நான் ரொம்ப வறுமையில் இருக்கிற ஒரு பில்டிங் இடிஞ்சு உயுது. ஒரு வீட்டு இதெல்லாம் கூரெல்லாம் இடிஞ்சு கீழே உயுது. நாங்கள் படாத இம்சப்பட்டுங்கிறோம். இது வாழ தகுதியற்ற வீடாக ஆகியே ஒரு 8லேருந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. அதுலேருந்து அப்பப்போ சின்ன சின்ன விபத்து நடக்கிறதும், தலை மேலே உத்தரம் இடிஞ்சு போயிடுது, தலையில் தையல் போடுறது. இப்போது ஒரு மாதம் முன்னாடி கூட தம்பிக்கு ஷோல்டரில் விழுந்துருச்சு. அந்த மாதிரி வாழ தகுதியற்ற பில்டிங் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. இதை இடிச்சுட்டு கட்டித்தரேன்ட்டு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை.